அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் தூள் கிளப்பக்கூடிய வகையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அலட்சியம் வேண்டாம். இன்னும் கருத்துமாக சிம்ம ராசிக்காரர்கள் செயல்படும் போது வைகாசி மாதத்தை எப்பேற்பட்ட மிக சிறந்த மாதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும் பெரிய மாற்றங்களும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் துறையில் மிகப்பெரிய அசூர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வைகாசி மாதம் அமைய போகிறது. வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது வைகாசி மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை வெற்றிடக்கூடிய வகையில் அமைக்கின்றன. அதிலும் குறிப்பாக செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என நவ கிரகங்கள்ல 5 கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது. ஏனென்றால் சனி இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வைகாசி மாதத்தில் பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். தனது சொந்த ராசியான மேச ராசியில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அதே போன்றுதான் சுக்கிரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இப்படி 3 கிரகநிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் தூள் கிளப்பும் மாதமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. ஏனென்றால் சந்திரனும் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெற்று 2.5 நாட்கள் சஞ்சரிக்க போகிறார். இப்படி கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்களும் 4 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில நல்ல பல புதிய வாய்ப்புகளை தூள் கிளப்பக்கூடிய வகையில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைத்து தருவதற்கான யோகம் நிறைந்த சூழ்நிலைகளை மிகவும் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான ஆட்சி வீடான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு ரிஷப ராசியில் சஞ்சரிப்பது நிச்சயம் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தில் அதி தீவிர பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பயிற்சி நடந்து 2 வாரங்களுக்கு பிறகு இந்த முதல் வைகாசி மாதம் முழுவதுமே முழு பலத்துடனும் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செலுத்துகிறார். எனவே குருவினுடைய அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். கடந்த சில மாதங்களாக திருமணம் உள்ளிட்ட மிக முக்கியமான சுப நிகழ்வுகளை நடத்த முடியாமல் சிக்கலில் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் திருமண வைபோகம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு ரிஷபராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் தனது சுப பார்வையை கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாருங்க. பல்வேறு இடங்கள் வலுப்படக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு சூழலாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக பல முக்கியமான முடிவுகளை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவது, நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவது உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானுடைய கும்பராசி
சஞ்சார காலகட்டத்தில் இனி பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும், மோட்சக்காரகரான கேது வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன. சமபலம் பொருந்திய 2 கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் 2 கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் இனி இந்த கிரக நிலைகளால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. இனி வரக்கூடிய தருணத்துல நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறாருங்க. பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான மேச ராசியில் அமர போகிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும், ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான சூழலையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய மங்களக்காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாயினுடைய இந்த கிரக பயிற்சி என்பது மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்தும் சூரியனுடன் இணைந்தும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகாதிபதியாக கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய, செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய, தன்னிகரற்றவராக செயல்படக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. நிச்சயமாக சுக்கிரனின் ஆட்சி பலம் என்பது பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில், உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சூரியன் தனது பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் இந்த வைகாசி மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தூள் கிளப்பக்கூடிய வகையில் அலைச்சலை சந்தித்தாலும் அதற்கான ஆதாயத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கொடுக்க போகிறார். வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் மேசம், ரிஷபம் ஆகிய இடங்களிலும் மாதத்திற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிதுன ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. புதனில் ஏற்படக்கூடிய மாறுதல் அனைத்து விதமான பணிகளையும் நன்கு சிந்தித்து ஆலோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வைகாசி மாதம் முழுவதுமே கிடைக்க போகிறது என்பதை வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் ஆட்சி பலம் பெறும் போதும் உச்சம் பெறும் போதும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சந்திரன் 2.5 தினங்கள் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துட்டால் மன வருத்தமும் வேதனையும் குறைவதற்கான யோகம் உண்டு. மிக முக்கிய சுப நிகழ்வுகளை சந்திராஷ்டம தினங்கள்ல திட்டமிடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க வைகாசி மாதத்தில் தூள் கிளப்பக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குரு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 நுழைந்திருக்கிறாருங்க. அங்கு குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே ராசியின் அதிபதி 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 10ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே திட்டமிட்டதை விட தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குரு கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் அவருடைய சுப பார்வையும் 2, 4, 6 ஆகிய இடங்களை மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள், தடைகள் விலகும். நீங்கள் நினைத்ததை விட நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான சூரியனும் கர்மஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பல கர்ம பாதிப்புகள் விலகி மிக பெரிய அளவில் மாற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். மாதத்தின் முற்பகுதியில் 9லும் பிற்பகுதியில் 10 ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரனுடைய அமைப்பு பல அதிரடியான முன்னேற்ற
முன்னேற்ற வாய்ப்புகளை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமையாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மிக வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான பல திருப்பங்களையும் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் உங்களது கையில் வரக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கண்டச்சனியாக சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட பாதிக்கு மேல் கடந்ததால் இனி மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது. ஆனால் அதிரடியான வகையில தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவுல திருப்பு முனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிரந்தரமாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பல அதிரடியான தடைகள் மிக பெரிய அளவில் விலகுவதற்கான சூழல் கிடைக்கிறது. மேலும் மங்களகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் அஷ்டமத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே மிக பெரிய அளவில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்க போகிறது. மங்களகரமான சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் முற்றிலும் விலகுகிறது. ராகு மற்றும் கேது உங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் கடந்து விட்டதால் இனி மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது. திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகளில் தொழிலில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிறைந்து கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. புதன் பெரும்பாலும் சாதகமாகவே சஞ்சரிக்கிறார். விவசாயம் சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சி உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி மிக பெரிய அளவில் தூள் கிளப்பும் மாதமாக வைகாசி மாதம் நிச்சயம் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு